வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பிறந்த விஜயபாஸ்கரின் சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராப்பூசல் எனும் குக்கிராமம். செழிப்பான விவசாய குடும்பத்தில் பிறந்த விஜயபாஸ்கரின் தந்தை சின்னத்தம்பி தீவிர எம்ஜிஆர் விசுவாசி. எம்ஜிஆர் என்கிற ஒற்றை சொல்லுக்காகவே எந்த பலனையும் எதிர்பாராமல் அதிமுகவில் உழைத்தவர். சிறு வயது முதலே தந்தையை பார்த்து அரசியல் ஆர்வம் மிக்கவராக வளர்ந்த விஜயபாஸ்கர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் மெரிட்டில் எம்பிபிஎஸ் சேர்ந்தார். விஜயபாஸ்கர் கல்லூரி படிக்கும் காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா வருகை தந்தபோது பெரும் திரளான மாணவர்களை அழைத்து சென்று ஜெயலலிதாவை சந்தித்து அரிசியால் கோர்க்கப்பட்ட அவரது உருவப்படத்தை நினைவு பரிசாக அளித்து அசத்தினார் விஜயபாஸ்கர். கல்லூரி படிப்பை முடித்தவர் மருத்துவ தொழிலை விட அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கல்லூரி படிப்பு மூலம் விஜயபாஸ்கருக்கு சசிகலா குடும்ப உறுப்பினர் ஒருவர் மிகவும் நெருக்கம் என்றும் கூறப்படுகிறது. விஜயபாஸ்கரின் தந்தை சின்னத்தம்பியும் அப்போது புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த ரகுபதியும் நெருக்கமான நண்பர்கள். இருவருமே கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நட்பு மேலும் இறுகியது. இதையடுத்து புதுக்கோட்டை வந்த ஜெயலலிதாவிடம் அரசியல் ஆசையில் இருந்த தனது நண்பர் சின்னத்தம்பியின் மகன் விஜயபாஸ்கரை அறிமுகம் செய்து வைத்தார் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரகுபதி. அதன் பலனாக மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆனார் விஜயபாஸ்கர். சிறிது காலத்திலேயே அப்போது ஜெயலலிதாவிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த டிடிவி தினகரனின் சிபாரிசால் மாநில மாணவரணி செயலாளர் ஆன விஜயபாஸ்கர் மருத்துவர் அணி அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர் என்று பல்வேறு உயரங்களை தொட்டார். ஜெயலலிதாவால் ஒரு துறையின் அமைச்சர் ஆக்கப்பட்டு அவரால் மாற்றப்படாத வெகு சில அமைச்சர்களில் விஜயபாஸ்கரும் ஒருவர். ரகுபதியின் ஆசியோடு லோக்கல் பாலிடிக்ஸில் ஆக்டிவாக செயல்பட்டு வந்த விஜயபாஸ்கருக்கு தனது 27 வயதிலேயே எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பும் வந்தது. அதுவும் கிட்டத்தட்ட ரகுபதி ஆலேயே அமைந்தது எனலாம். அப்போது ஜெயலலிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுகவில் இணைந்து செயல்பட்டு வந்தார் ரகுபதி. இதையடுத்து அவரால் வளர்க்கப்பட்ட ஒருவரை வைத்தே ரகுபதியை வீழ்த்த நினைத்த ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட விஜயபாஸ்கரின் அரசியல் குருவான ரகுபதியை எதிர்த்து விஜயபாஸ்கரையே நிறுத்தினார். தேர்தலில் வெற்றி பெற்ற விஜயபாஸ்கருக்கு பெரிதாக ஏற்றங்கள் ஏதும் கிடைக்காவிட்டாலும் மாவட்ட அளவில் கட்சியில் தனக்கான இடத்தை அழுத்தமாக பதிய வைத்தார். குவாரி பொறியியல் கல்லூரி என்று தனிப்பட்ட வகையிலும் பெரும் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தார். எம்எல்ஏ ஆன விஜயபாஸ்கருக்கு 2002ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைக்க பெற்றோரால் முடிவு செய்யப்பட்டு பெண் பார்க்க தொடங்கினர். இது குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒரத்தநாடு பக்கம் கூறுவார்கள். அப்போது விஜயபாஸ்கரை பார்த்த ஒரத்தநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் வீட்டார் மாப்பிள்ளை கருப்பாக இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார்களாம். ஆனால் அவர்களே தற்போது அமைச்சராக தொடர்ந்து 2 முறை இருந்து வரும் மாப்பிள்ளையை தவற விட்டுவிட்டோமே என்று புலம்பி வருகிறார்களாம். 2003ஆம் ஆண்டு ரம்யா என்பவருடன் விஜயபாஸ்கருக்கு ஒரு வழியாக திருமணம் நடைபெற்றது. இவர்களது திருமணத்தை அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா நடத்தி வைத்தார். இவரது முதல் மகளுக்கு பிரியதர்ஷினி என்றும் பெயர் சூட்டினார். ஒருமுறை குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைமைச் செயலகத்தில் ஒரு பிரபல பள்ளியை சேர்ந்த குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினார் ஜெயலலிதா. அந்த குழந்தைகளில் ஒருவராக இருந்த விஜயபாஸ்கரின் மகள் பிரியதர்ஷினி தன்னை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மகள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு தனது பேச்சால் ஜெயலலிதாவை மிகவும் கவர்ந்தார். பின்னாளில் கஜா புயலில் புதுக்கோட்டை மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்ட போது தனது தந்தையுடன் மீட்பு பணிகளின் போது உடனும் இருந்தார். தேர்தலின் போது தந்தைக்காக பிரச்சாரம் செய்தார். இப்போதே அவருக்கு அரசியல் நாட்டம் அதிகமாம். இரண்டாவதாக அனன்யா என்கிற மகளும் விஜயபாஸ்கர் தம்பதியினருக்கு உள்ளனர். விஜயபாஸ்கர் பற்றி கூறும் கட்சியினர் பழகுவதற்கு இனியவர், உதவி தேவைப்படுவோருக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார் என்கிறார்கள். அவரது துறையான சுகாதாரத்துறையினர் அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை தெரிவிக்கின்றனர். அதாவது ஒவ்வொரு வருட புத்தாண்டு அன்றும் 108 அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸ் மையத்தில் உள்ள ஊழியர்களுடன் தான் புத்தாண்டை கொண்டாடுவாராம். அதை முடித்துவிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையிலும் ராயப்பேட்டை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் அன்றைய நாள் முழுவதையும் செலவிடும் பழக்கத்தை தான் அமைச்சர் ஆனது முதல் 7 வருடமாக கடைபிடித்து வருகிறாராம். விஜயபாஸ்கர் அமைச்சர் ஆனதே ஒரு எதிர்பாராத திருப்பம்தான். 2வது முறையாக எம்எல்ஏ ஆகி செயல்பட்டு வந்த விஜயபாஸ்கர் அப்போது ஜெயலலிதாவுக்கு பெரிதும் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த விஜயகாந்தை தண்ணி வண்டி என்றும் ஜெயலலிதாவின் நிரந்தர அரசியல் எதிரியான கருணாநிதியை தள்ளுவண்டி என்றும் சராமாரியாக சட்டமன்றத்திலேயே கடுமையாக விமர்சித்து பேச விஜயபாஸ்கரின் பேச்சை அவையில் மிகவும் ரசித்த ஜெயலலிதா மறுநாளே விஜயபாஸ்கருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார்.
தனது 37 வயதில் பவர்ஃபுல் துறையான மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சரும் ஆனார். 2016ஆம் ஆண்டு தேர்தலிலும் வென்று அமைச்சரான விஜயபாஸ்கரை சில மாதத்திலேயே கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் விட்டு நீக்கிய ஜெயலலிதா அமைச்சர் பதவியை மட்டும் பறிக்கவில்லை. விஜயபாஸ்கர் மீது ஜெயலலிதா அதிருப்தியில் இருந்தாலும் துறை ரீதியான அவரது சிறப்பான செயல்பாடுகளே அவரது அமைச்சர் பதவியை காப்பாற்றியது என துறை வட்டாரத்தில் அப்போது பேசப்பட்டது. தினகரன், எடப்பாடி தரப்பு இணைந்து செயல்பட்ட போது நடந்த ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட போது விஜயபாஸ்கர் வீடு ரெய்டுக்கு உள்ளானது. அன்று முதல் விஜயபாஸ்கரை வழக்குகளும் விசாரணைகளும் துரத்தி கொண்டே இருந்தன. அவரது மனைவி ரம்யா விஜயபாஸ்கரும் விசாரணைக்கு உள்ளானார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தான போது ரம்யா விஜயபாஸ்கரை 8 மணி நேரம் தொடர்ந்து தங்களது அலுவலகத்தில் வைத்து விசாரித்தது சிபிஐயின் புலனாய்வு பிரிவு. ரம்யா பெயரில் உள்ள கட்டுமான நிறுவனம் குறித்தும் கேள்விகள் எழுந்தன. இளம் வயதிலேயே பெரும் உயரங்களை தொட்ட விஜயபாஸ்கருக்கு வழக்குகள் கரும்புள்ளிகளாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.